ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி ஊறுகாய் பண்ண போகிறேன். சின்ன நெல்லிக்காயில் ஊறுகாய் பண்ண போகிறேன். அதுக்கு சின்ன நெல்லிக்காய் வாஷ் பண்ணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண கடுகு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வறுத்துக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதையும் வறுத்துடலாம். வெந்தயம் செவந்துருச்சு. இதையும் வேறு இடத்துல மாற்றிடலாம். ஒரு கைப்பிடி காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீர் மிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கேன், கலர் நல்லா வரும். சாதா மிளகாய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச காஞ்ச மிளகாய், கடுகு, வெந்தயம் இது நல்லா ஆறின பிறகு பொடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இட்லி பாத்திரம் ஒன்று வச்சிடுறேன். இதில் நம்ம நெல்லிக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். பிளெயின் தட்டு இருந்தால் வைங்க, இல்லை இட்லி தட்டிலனாலும் வச்சிடலாம். இது வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். மூடி போட்டு வச்சிடலாம். வேக வச்ச நெல்லிக்காய் வெந்துருச்சா பார்க்கலாம். நெல்லிக்காய் வந்துருச்சு. இது இறக்கிடலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய நெல்லிக்காய் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் கோஸாக பொடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கலாம். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்படி பத்தலைன்னா நம்ம எண்ணெய் சூடு பண்ணி கடைசியாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நெல்லிக்காய் இதில் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போடுறேன். நம்ம கடைசியாக ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையே சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடி பண்ணி வச்சுருந்த தூளை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் நிறுத்திடுறேன், பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். வாவ், சூப்பராக நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போது டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு, இந்த மசாலா வேணால் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கணும். நெல்லிக்காய் ஊறுகாய் இப்போ சாப்பிட்றத விட ஊற தான் டேஸ்ட்டு. இன்னும் 2 நாள் கழித்து சாப்பிட்டா நல்லா உப்பெல்லாம் ஏறி நெல்லிக்காயில் உறிஞ்சி காரம் எல்லாம் பக்காவாக இருக்கும். இது ஆறின பிறகு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் முடிஞ்சிருச்சு.
சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இப்போ உடனே கொடுத்துருவேன். அதனால் நான் எண்ணெய் கம்மியாக தான் விட்டுருக்கேன். நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணி சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.